மாடையம்பதி வாழ்வே தேவர்கள் பெருமாளே! மாடையம்பதி இது மாடம்பாக்கம், சென்னை தாம்பரம் பக்கத்துல ஒரு 4 கிலோமீட்டர்ல இருக்கு மாடம்பாக்கம். இது சோழர்கள் கால கட்டிடக்கலை கோயில். சுவாமி பெயர் தேனிபுரீஸ்வரர், அம்பாள் தேனுகாம்பாள். தல விருட்சம் வில்வமரம், தீர்த்தம் கபில தீர்த்தம். இந்த கோவில் திருப்புகழ் பாடல் பெற்றிருக்கு. அதுல தெளிவா குறிப்பிட்டிருக்குது மாடையம்பதி. மானா பசு, அடைந்த பதி. பசு பசு பேரு அடைந்த பதி. அதனால மாடையம்பதின்னு திருப்புகழ்ல தெளிவா குறிப்பிட்டிருக்கு. இப்ப மாடம்பாக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. பாக்கம்னு ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்துல நிறைய இருக்கு பாக்கம்ன்ற ஊரு. அது பாக்கன்றது கடல் சார்ந்து கடல் பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கு, விவசாய கிராமங்களுக்கு பாக்கம்னு இருக்கும். இந்த ஊரும் மாடம் பாக்கம், இந்த பசு ஒட்டியே மாடம் பாக்கம்னு அழைக்கப்படுது தற்பொழுது. இது தாம்பரத்துல இருந்து பேருந்து வசதி, ஷேர் ஆட்டோ எல்லாம் இருக்கு. தாம்பரத்துல இருந்து நமக்கு 31G/S3 அந்த பஸ் எல்லாம் வருது. ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும் தாம்பரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. கோயில் நல்ல விசாலமான தீர்த்தம், கபில தீர்த்தம் இருக்கு. இந்த புராணத்துல ஒட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு கபில மகரிஷி தவம் பண்ண இடம். கபில மகரிஷி பசுவா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணதுனால இது கபில தீர்த்தம் அழைக்கப்படுது. சாமி மேலேயே பசுவோட தடம் இருக்கு. சாமி 3 அடி அகலத்துல தான் இருப்பாரு. கபில மகரிஷி தன் குல செழிப்புக்காக தவம் பண்ணதாகவும், அந்த தவத்தை பூர்த்தி பண்றதுக்கு பசுவாக பால் சொரிந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் நிறைய பேர் சாபம் விட்டதுனால அவர் மறுபடியும் பசுவாக பிறந்தாருன்னு சொல்லுவாங்க. சாபம் யாரும் விடுறதில்லை, சாமி விடுறதில்லை சாபம். அவர் இடது கையிலேயே வச்சு சாமிக்கு பூஜை பண்ணதுனால, கீழே வச்சு பண்ணிக்கப்பா அப்படின்னு சொன்னதுனால, சரி கீழே வச்சு எப்படி நம்ம அபிஷேகம் பண்ணுறதுன்னு பசுவா மறுபிரிவில் அபிஷேகம் பண்ணி அதே இடத்துலயே பண்ணதுனால இந்த தேனு, அதாவது பசுவே அபிஷேகம் பண்ணதுனால தேனுபுரீஸ்வரர், தேனுக்கு அருள் புரிந்தவர். தேனுனா பசு, பசுவுக்கு அருள் புரிந்தவர் தேனுபுரீஸ்வரர். நமக்கு தேவார பாடல் இந்த கோயில் இல்லை, ஆனால் திருப்புகழ் இருக்கு. திருப்புகழில தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க மாடையம்பதி அப்படின்னு. இன்னொரு திருப்புகழில அது குறிப்பிட்றாங்க, அது எனக்கு சரியா புலப்படலை, அது அந்த கோயிலில் இருக்குமான்னு. ஆனால் மாடையம்பதின்றது இந்த கோயிலோட திருப்புகழ் தான், இது கரெக்டாக குறிப்பிட்டிருக்காங்க. மற்றொரு குறிப்பு என்னன்னா, இந்த கோவில் மாடம்பாக்கம் இருக்கிறதுனால இந்த கோயிலை மாடக்கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் மாடக்கோயில் கிடையாது, மாடக்கோயில் கிடையாது. என்னன்னா, இது கஜபிரக்ஷ கோவில். ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்தில் குலோத்துங்க சோழன் நிறைய கஜபிரக்ஷமாக கோவில் கட்டினார், அதாவது யானையோட பின் உருவமாக. அது இந்த கோயிலும் ஒன்று. இந்த மாதிரி கோவில் நம்ம சென்னையில் நிறைய பார்க்கலாம், சென்னை சுற்றியுள்ள பகுதிகளில் நிறைய பார்க்கலாம். ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா திருமலை வாயில் கோவிலில் 36 அடி கஜபிரக்ஷம் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி சென்னையை சுற்றி நிறைய கோயில் கஜபிரக்ஷம் கோயில் இருக்குது. சில கோயில் சிதலமடைஞ்சும் இருக்குது. இதெல்லாம் இரண்டாம் ராஜராஜ சோழனும் கடைசி பிற்கால சோழர்களும் அந்த ஜெயங்கொண்ட சோழ மண்டலம், அதாவது சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் நிறைய கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த கோயிலில் தான் அந்த கோயிலுக்கு மாடக்கோயில்னு சொல்கிறாங்க. இது மாடக்கோயில் கிடையாது. கோவிலில் கோபுரம் இல்லாதனால, மாடமாக இருக்கிறதுனால மாடக்கோயில் சொல்கிறாங்க. இது மாடக்கோயில் இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பழவேற்காடு ஏரியிலேருந்து மரக்காணம் வரைக்கும் உள்ள கடல் பகுதிகள் சார்ந்த கோயில்கள் எதுலேயுமே சோழர்களோ அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்களோ யாரும் கோபுரம் கட்டலை, மாடமாக தான் வச்சுட்டாங்க.
ஏன்னா அவங்க கடல் சார்ந்து இருக்கிறதுனால மண் வளத்தை கருதி அப்படியே விட்டுட்டாங்க. சாயில் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க, மோஸ்ட்லி எடுத்திருப்பாங்க மண் பரிசோதனை. அதனால அவங்க யாருமே கட்டல. திருவொற்றியூருக்கும் இது பொருந்தும், மயிலாப்பூருக்கும் பொருந்தும், திருவான்மியூருக்கும் பொருந்தும். எந்த கோயிலுக்கும் பழவேற்காடுலேருந்து பாண்டிச்சேரி தாண்டுற வரைக்கும் எதுவும் இல்லை. நீங்கள் இன்னும் தள்ளி போனீங்கன்னா தென் திருமுல்லை வாயில்ன்ட்டு பூம்புகார் கடலை ஒட்டி கோயில் கூட இருக்குது. அதில் கூட நமக்கு கோபுரம் கிடையாது. இப்போ சமீபத்தில் இந்திய சுதந்திர காலத்துக்கு முன்னாடி ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி கடைசி நாயக்கர்களால் தான் நிறைய கோபுரம் கோயில் கட்டினாங்க. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு முன்னாடியும் இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறமும் நிறைய கோபுரங்கள் கட்டிட்டாங்க. ஏன்னா ஹைரைஸ் பில்டிங்ஸ் நிறைய வந்ததுனால. ஸோ இப்போ மாடம்பாக்கம் கோவில் வந்து மாடக்கோவில் கிடையாது. நம்ம மாடக்கோவில் நம்ம எங்கே சட்டுன்னு நமக்கு ஞாபகம் வர மாதிரி பார்க்கணுன்னா சிக்கல் சிங்காரவேலர் கோயில். சிக்கல் சிங்காரவேலர் கோயில் தேவார பாடல் பெற்ற சிவன் கோவில் தான். சாமி பேர் வெண்ணெய் வெண்ணெய் புரீஸ்வரர். அவர் பேர் வெண்ணெயாலே செஞ்சவர். அவர் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி தான் போகணும். மாடக்கோவில்னால் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு தான் சாமி மேலே இருப்பார். சில கோயிலில் பால்கனியும் இருக்கும். நமக்கு இப்போ வீடெல்லாம் கட்டும்போது பால்கனி இருக்குங்களா, அதே மாதிரி பால்கனியும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து மாடக்கோவில். சிக்கல் பக்கத்துலேயே வந்து தெற்கால தேவூர்னு இருக்குது. அந்த கோவிலும் மாடக்கோவில் தான். மொத்தம் 72 மாடக்கோவில் கோட்செம்மன் கோவில் கோட்செம் சோழன் கட்டினது. நம்ம தேவூருக்கு வடக்கால, அதில் சிக்கலுக்கு வடக்கால மிக பிரம்மாண்டமான மாடக்கோவில் ஒன்று இருக்குது. அது வந்து பேர் கீழ்வேலூர். பெரியலா வரும், கீழ்வேலூர். சாமி பேர் நெடிலியப்பர், கெடிலியப்பர். அவர் அந்த கோவில் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும். பால்கனி வந்து ஃபென்சிங், இப்போ ரீசெண்டாக ஃபென்சிங் மாதிரி கூட வச்சுருக்காங்க. நமக்கு மாடக்கோயிலாம் படி ஏறி போயிட்டு நமக்கு நின்று பார்த்தோன்னா முதல் தளத்துலேருந்து பார்த்தோன்னா பால்கனிலேருந்து பார்த்தா மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் மாடக்கோவில். இது மாடம்பாக்கம், சென்னையில் இருக்கிற மாடம்பாக்கம் கோவில் மாடக்கோவில் கிடையாது. இது கோவில் கோபுரம் வந்து கட்டலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஏரி ஒட்டிய கோவில், அதுவும் கடல் சார்ந்து கொஞ்சம் கடல் சார்ந்தே இருக்கிறதுனால சோழர்கள் யாரும் கட்டலை. பிற்காலத்துலேயும் அது கட்டாமல் அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடக்கோயில் இருந்தது, விருபாட்சரர் கோயில்ன்ட்டு. அது நான் சின்ன வயசாக இருக்கும்போது அது மாடமாக தான் இருந்தது. அந்த கோபுரம் கிடையாது. அதே மாதிரி தான் இப்பயும் அந்த மாடம்பாக்கம் கோயில்லையும் இருக்குது. ஆனால் இப்போ மயிலாப்பூர் விருபாட்சர் கோயிலில் அதை ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இடிச்சிட்டு காங்கிரீட்லேயே கோபுரம் மாதிரி கட்டிட்டாங்க. ஸோ கோபுரம் வந்துன்னா அது மொட்டை கோபுரம்னு பேர் கிடையாது. அதுக்கு வந்து மண் வளத்துக்காக உயரமாக கோபுரத்தை எழுப்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா கஜபிரக்ஷமே வந்து பிரதானமாக இருக்கிறதுனால முன்னாடி நமக்கு மண் வளத்துக்காகவும் கடல் சார்ந்து இல்லை நீர் சார்ந்து இருக்கிறதுனால அது நமக்கு எழுப்பலை. அதனால தான் இந்த கோயில் அதாவது பசு வந்து பூஜை பண்ண பேரு பெற்ற தலம். அதனால தான் மாடம்பாக்கம். இது மாடக்கோவில் கிடையாது. அதே மாதிரி இந்த கோவில் வந்து பின்னால் நமக்கு அந்த கஜபிரக்ஷம் மட்டும்தான் சோழர்கள் கட்டினது. அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்க நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து சிம்பிளாக நமக்கு சொல்லணும்னா சோழர்கள் கட்டின கோவிலில் எதுலேயுமே வந்து தூணில் சிற்பம் இருக்காது. ஒன்று சர்க்குலராக இருக்கும், இல்லை ரெக்டாங்குலாக இருக்கும். சிற்பம் இருக்காது. சிற்பம் இருந்ததுன்னா அது நாயக்கர்களோ இல்லை விஜயநகர்களோ கட்டினது. இப்போ இந்த மாடம்பாக்கம் கோயிலில் முன்மண்டபத்தில் நமக்கு நிறைய சிற்பங்கள் தூண்களில் தெரியப்படுது. அது முக்கியமாக சரபேஸ்வரர் இருக்கார், நிறைய சுவாமிகள் சிதிகள், அதெல்லாம் வந்து நாயக்கர்கள் இது விஜயநகர்கள் கட்டினதாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு கஜபிரக்ஷம் வந்து சோழர்கள் கட்டி கொடுத்தது தான். இது கோவில் கட்டடக்கலை மட்டும்தான் நம்ம எல்லா கோவில்லையும் வந்து நம்ம காலத்தை எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் சுயம்புவ சாமி எழுந்தது யாருக்கும் தெரியாது. ஏன்னா தேவாரம் பாடும்போது எல்லாம் செங்கல் கோயிலாகவும் மூங்கில் கோயிலாகவும் தான் இருந்தது. செம்பியன் மாதேவிக்கு அப்புறம் தான் எல்லாமே கற்கோயிலாக மாற்றிட்டாங்க, கற்கோயிலாக கட்டிட்டாங்க. ஸோ நம்ம கற்கோயிலாக இருக்கிற கோயிலுக்கு வந்து காலத்தை அங்கேருந்து தான் அடல முடியும். சாமி வந்து எப்போ இருந்ததுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த கோவிலும். கபில மகரிஷி பசுவை வந்து அபிஷேகம் பண்ணி பேர் பெற்றது நமக்கு காலம் கிடையாது.
கோவில் கட்டடக்கலைக்கு மட்டும்தான் காலம் இருக்குது. இந்த கோவில் குளம் பார்த்திங்கன்னா நல்ல விசாலமான குளம். இதுக்கு சோழர் காலத்து கான்ட்ரிபியூஷன் அந்த குறிப்பில் என்ன இருக்குன்னா, உலகம் உய்ய வந்த சிற்றேரி உடைய நாயனார்ன்னு இருக்கு. இந்த கோவில் வந்து சிறிய ஏரி பகுதியில் தான் இருந்திருக்கு. அந்த ஏரி தான் இப்போ குளமாக இருக்கணும்னு தெரிய வருது. ஏன்னா அந்த கால்வாயே வந்து கெனல் பார்த்திங்கன்னா அது வெளியிலேருந்து தான் வருது அது அந்த கோவில் குளத்துக்கு. ஆனால் கோவில் குளம் ஓப்பன் பண்ணுறதில்ல. ஏன்னா அது கண்ட்ரோல் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா, ஏஎஸ்ஐ கண்ட்ரோல்லையும் தமிழ்நாடு ஹெச்ஆர்எஸ்சி 2 பேரும் கண்ட்ரோல்லையும் இருக்குது. 2 பேர் கண்ட்ரோல்லையும் இருக்குது கோயில். உள்ள ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோவா கிடையாது. இது ஃபோட்டோஸ் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் 2019 போகும்போது ஒரு சில ஃபோட்டோஸ் வெளியில் இருந்து எடுத்தேன். ஆனால் இப்போது ஃபோட்டோஸ் வீடியோஸ் இன்னும் அவ்வளோ கிடையாது. ஏன்னா இது ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியாவாக மாறிடுச்சு இந்த ஏரியா. அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்தது எல்லாம் ரெசிடென்ஷியல் பிளாட்டாக போட்டு இப்போ தான் இந்த கோயில் மட்டும்தான் இப்போ ப்ராமினெண்ட்டாக இருக்கிறதுனால யாராவது ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அது பக்தர்களுக்கு இடைஞ்சலாக இருக்குன்றதுனால யாருக்கும் அலோவ் பண்ணுறதில்ல. அதுவும் ஒரு நல்லது தான். ஏன்னா ஃபோட்டோ எட்டிக்வேட் யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இப்போ எதுவும் தெரியல. எல்லா ரீல்ஸு ஷார்ட்ஸுன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, கபாலீஸ்வரர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அங்கே போர்டே இருக்குது, ரீல்ஸு ஷார்ட்ஸு உள்ளே எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய கோவிலில். அதை வந்து டிஎம் ப்ரொமோஷன் போட்டு விற்றுட்ருக்காங்க. ஸோ இந்த கோயிலில் வந்து கேமராஸ் அலோடு இல்லைன்னு சொல்கிறது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது தான். கோவில் வந்து சரபேஸ்வரருக்கு முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பூஜை பண்ணுறாங்க. அது நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போயிட்டு வாங்க. மாடம்பாக்கம் தேனிபுரீஸ்வரர் கோயில், திருப்புகழ் பாடல்பெட்ட இருக்குது. 2 திருப்புகழ் குறிப்பு அந்த கல்வெட்டுலேயே இருக்குது. ஆனால் 2வது திருப்புகழ் எனக்கு அந்த கோயிலாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் முதல் திருப்புகழ் மாடையம்பதி வாழ்வே தேவர்கள் பெருமாளேன்னு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கோயில் திருப்புகழ் பாடல் பெற்ற கோயில். அதுக்கப்புறம் வந்து இந்த கோயில் ஈச்சரம்னு நம்ம குறிப்பிடலாம். ஏன்னா ஈச்சரம்னா என்னென்னா, சாமிக்கு பூஜை பண்ணி அருள் பெற்றால் மட்டும்தான் அந்த கோயில் ஈச்சரம்னு அடைய பெறும். உதாரணத்துக்கு கபாலீச்சரம், கணபதிச்சரம். கபாலீச்சரமில் வந்து கபாலின்னு சாமிக்கு பேர் கபாலி கிடையாது, புன்னைவாணி நாதர். பிரம்மா தன் தலையை இழந்து கபாலத்தை இழந்து அவர் சாமிக்கு பூஜை பண்ணி அருள் பெற்றதுனால கபாலி இழந்தவன் அருள் பெற்றதுனால கபாலீச்சரம் ஆச்சு. அதே மாதிரி தான் கணபதிச்சரம் திருச்செங்காட்டங்குடிலையும் கணபதி பூஜை பண்ணி அருள் பெற்றதுனால கணபதிச்சரம். அதே மாதிரி இந்த கோயிலுக்கும் நமக்கு சொல்லலாம், பசு பேறு பெற்ற ஈச்சரம், தேனு ஈச்சரம் சொல்லலாம். ஆனால் அது சேர்த்து எழுதுகளை வரும்போது தேன் ஈன்னு வந்துடும். ஸோ அதனால தான் திருப்புகழில் மாடையம்பதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் அருணகிரிநாதர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோயிலில் ஈச்சரம் தான். ஆனால் நிறைய ஈச்சரம் வந்து இப்போ பேச்சு வழக்கிலேருந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு ஈச்சரமை தவிர அது அப்படியே நிலச்சி போச்சு. என்ன ஈச்சரம்னா நம்ம ராமேச்சரம் தான். ராமர் பூஜை பண்ணி பேர் பெற்றதுனால ராம ஈச்சரம். ஸோ அது மட்டும் நிலச்சிருக்கு. மற்ற ஈச்சரம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேர் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கோயிலை நமக்கு ஈச்சரம்னு சொல்லலாம். ஏன்னா கபில மகரிஷி பசுவாக வந்து பூஜை பண்ணி அவர் கோலத்துக்காக பூஜை பண்ணி பேர் பெற்றிருக்காரு. அதனால் தேனு ஈச்சரம்னு சொல்லலாம், நம்ம அழைக்கப்படலாம். வாய்ப்பு கிடைக்கும் போது போயிட்டு வாங்க. நல்லா நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, பூஜை எல்லாம் பண்ணுறாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இன்னும் ஹை குவாலிட்டி வீடியோ வேணால் சொல்லுங்கள். இஃப் my finance is feasible, I'll try to get the high quality equipments. Thank you for watching.